அன்புள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனத்திற்கு, இந்த நல்ல பரிசுத்த நாள் காலை வேளையில் தேவ வார்த்தைகளை ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக கேட்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வரவேற்று கொள்ள ஆசிக்கிறேன். இந்த காலாண்டிலே நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2 நிருபங்கள் நமக்கு அதிலிருந்து வரக்கூடிய பாடங்கள், நமக்கு ஆலோசனைகள், அது மாத்திரமல்ல சில சட்டத்திட்டங்களையும் அவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த காலாண்டு பாடத்தில் தனது நிருபங்கள் மூலமாக நமக்கு அவர் கொடுக்கத்தக்கதாக அது அன்றைக்கு இருந்த மாதிரியே சில காரியங்கள் இன்றைக்கு வந்த உலகத்தில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பாட தலைப்பு 5வது வாரம் எல்லாம் தேவ மகிமைக்காக என்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் தேவ மகிமைக்காக என்று சொல்லி ஒரு தலைப்பு. ஆகையால் மனப்பாட வசனம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று அவர் சொல்லத்தக்கதாக. அப்படியானால் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை 3 காரியங்களை குறித்து அவர் மிக தெளிவாக இந்த நாள் பாடத்தில் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 1 கொரிந்தியர் நிருபத்தில் நமக்கு 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 3 அதிகாரங்களிலிருந்து நமக்கு ஒரு கிறிஸ்தவ வீடு எப்படி இருக்க வேண்டும், ஒரு கிறிஸ்தவ திருச்சபை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், ஒரு கிறிஸ்தவ விசுவாசி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்ல காரியங்களை அவர் என்ன செய்கிறார் என்றால் நமக்கு ஆலோசனைகளாக கொரிந்து திருச்சபையில் காணப்பட்ட சில இடர்பாடுகள், கிறிஸ்தவ உபதேசத்திற்கு நேர் எதிரான காரியங்கள் எப்படி இருந்தது, அதிலிருந்து அவர்கள் தங்களை எப்படி விடுவித்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அவர் என்ன செய்கிறார்னால் மிகுந்த தெளிவாக அவர் எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதில் விசேஷமாக 1 கொரிந்தியர் 5-6ஆம் அதிகாரத்தில் பாலுறவை குறித்த, இல்லை என்றால் வேசித்தனத்தை குறித்த, விபச்சாரத்தை குறித்த காரியங்களை அவர் என்ன செய்கிறார் அழகாக பேசியிருந்ததை நாம் கடந்த வாரங்களிலே நாம் ஆராய்ந்து பார்த்தோம். அதில் இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறது 7ஆம் அதிகாரத்தில் விசேஷமாக பாலியல் ஒழுக்கக்கேடுகளுக்கு கூட சேர்த்து விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் சொல்லப்படுது. நாம் ஜெபித்து நாம் தியானத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தராகிய எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறாங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இப்படி சமூகத்திலே ஒரு சிறு மந்தியாக வந்திருந்த ஆண்டவரே, இப்படி வார்த்தைகளை நாங்கள் ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக தியானிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற அந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் பாடத்தை ஆண்டவரே நாங்கள் மிக கவனமாக ஆராய்ச்சி செய்து ஆழத்தை உணர்ந்து கொண்டு உடைய நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் அந்த காரியங்களை செய்யத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, விசேஷமாக உடைய கிருபையானது ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து இந்த பாடத்தினுடைய ஆழ்ந்த கருத்துக்களை விளங்கிக் கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகள அதில் விசேஷமாக 7ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன செய்கிறார் என்றால் பாலியல் ஒழுக்கக்கேடுகளோடு சேர்த்து அவர் விக்கிரக ஆராதனையிலிருந்து எப்படி நாம் விலகி இருக்க வேண்டும், விசேஷமாக விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட அந்த காரியம் இருக்கிறது, அதிலிருந்து ஒரு கிறிஸ்தவன் எப்படி விலகி தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து மிக அழகாக அவர் எழுதியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்லாமல் அதற்கு அடுத்து வர அதிகாரங்களிலே விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதிலிருந்து எப்படி நான் என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும், அதன் பின்பு இஸ்ரவேலருக்கு வனாந்திரத்தில் நடைபெற்ற சோதனைகள், அனுபவங்கள் மூலமாக நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்து மிக தெளிவாக இந்த வார பாடத்திலே அவர் சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லத்தக்கதாக, இல்லையா? அதை மையமாக வைத்து தான் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவ மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று அவர் சொல்லத்தக்கதாக. சரீரத்தை கெடுக்கக்கூடிய பாவங்களை ஒருபோதும் திருச்சபையில் அனுமதிக்கக்கூடாது என்பதில் அவர் மிகுந்த கவனமுடையவராக என்ன பண்ணார், பவுல் அப்போஸ்தலர் இந்த கொரிந்து திருச்சபைக்கு எழுதின நிருபங்களிலே அவர் சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் அறிவா அன்பா என்ற ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறார்கள். நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னிங்கன்னா, சில நேரத்தில் இந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிற காரியத்தில்
விக்கிரக கோயில்களிலே உட்கார்ந்து கூட என்ன பண்ணாங்களாம், ஒரு சிலர் வந்து ஆகாரத்தை புசித்தார்கள் என்று அவர் என்ன செய்கிறார், 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் எழுதுவதை நான் பார்க்கிறோம் இல்லையா. அது வந்து பலமுள்ள விசுவாசத்தில் பலமுள்ளவனாக இருந்து நீ சாப்பிட்டுட்டு அது என்ன பண்ண போகுது, விக்கிரகம் தானே அப்படின்னு போயிடுறதுக்கும், அதை பார்க்கிற பலவீனமுள்ள மனசாட்சியுடைய ஒருவன் இவங்களே இந்த மாதிரி செய்கிறாங்களே, அப்போ நம்ம சாப்பிட்டா தப்பு கிடையாது, கிறிஸ்தவம் வந்து விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறதுல வந்து அதில் எந்த தவறும் கிடையாது என்று அவங்க என்ன பண்ணுவாங்களாம், நினைத்து கொள்வார்கள். ஆகையினாலே உனது சுயாதீனம் பிறருக்கு இடரலை ஏற்படுத்தாதபடி, உண்மையான ஆண்டுடைய பிள்ளைகள் இல்லையா, அவங்க சுயாதீனம் என்னது, நான் விக்கிரக கோயிலில் உட்காந்து சாப்பிட்டா என்னன்றது அவங்க சுயாதீனம். சரி, பலமுள்ளவன் அப்படி பண்ணுற, பலவீனம் உள்ளவன் என்ன பண்ணுவான், சரி படைக்கப்பட்டதை சாப்பிட்றது தப்பு இல்லை போல், இவங்களே இந்த கோயிலில் வந்து உக்காந்துட்டு இருக்கிறாங்களே, பந்தியில் இருக்கிறாங்களே இல்லையா. அப்போது அது எப்படி விலக்கி நம்மை பாதுகாத்துக்கொள், பிறருடைய விசுவாசம் வீழ்வதற்கு நாம் காரணமாக இராதபடி அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, அப்படி தானே, பிறருடைய விசுவாசம் வீழ்வதற்கு நாம் என்ன பண்ணக்கூடாது, ஒரு காரணமாக இராத ஆண்டவருடைய பிள்ளைகளாக. பலவீனம் உள்ளவருடைய மனசாட்சி என்ன செய்யுமா, பவுல் அப்போஸ்தலன் மிக தெளிவாக அதை பற்றி அவர் சொல்லுகிறார். உன்னை விக்கிரக கோயிலிலே ஒருவன் உட்கார்ந்து இருக்க காண்பான் என்று சொன்னால் இல்லையா, அது அவனுக்கு என்ன செய்யும், அவனுக்கு இவங்களே உட்காந்துருக்காங்க இல்லையா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்து விஷயத்தில் நாம் எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே, அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்பு பக்தி விருத்தி உண்டாக்கும், ஒருவன் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வான். ஆனால் அவர் சொல்கிற தேவனில் அன்பு கூறுகளோ அறியப்பட்டிருக்க விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகங்கள் ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே என்று வேறொருவரும் தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் இல்லையா. இந்த அறிவு வந்து எல்லாருக்கும் இல்லை அப்படின்றாரு. ஒருவன் வந்து நீ வந்து உருவ வழிபாடு உள்ள அந்த கோவிலிலே உட்கார்ந்து நீ சாப்பிடுவதை பார்த்து விட்டால் பலவீனமுள்ள அவன் மனசாட்சி என்ன நினைக்கும் என்றால், இவங்களே சாப்பிட்றாங்க, ஒருவேளை விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறதுக்கும் கிறிஸ்துவ மார்க்கத்துக்கும் சம்மந்தம் இல்லை போல், நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், அவன் சாப்பிட ஆரம்பிப்பானே. அது எப்படி, நீ அது காரணம் என்னது அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை அவர்கள் தங்கள் தெய்வங்களுக்கு அல்ல பேய்களுக்கே அவர்கள் பலியிட்டார்கள் என்று சொல்லத்தக்கதாக. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகள் அப்படி தானே, திடீரென்று ஒரு சத்தம் கேட்கும் இரவு நேரத்தில், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பலியிட்டிருப்பாங்க பார்த்துக்கோங்க இல்லையா, பலியிட்டு இரவு வேளையில் அவர்கள் புசிப்பதை நாம் பார்க்கிறோம். திடீரென்று நள்ளிரவில் இந்த உருவ வழிபாட்டு கோவில்களில் இருந்து திடீரென்று ஒரு சத்தம் கேட்கும், பயங்கரமாக இருக்கும் அந்த சத்தத்தை கேட்குறதுக்கு, அப்படி தானே. அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பவுல் சொல்கிறாரு, அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு அல்ல எவைகளுக்கு பலியிடுகிறார்கள், பேய்களுக்கு அவர்கள் பலியிட்டால் என்று சொல்லத்தக்கதாக நீ அதிலிருந்து விலக்கி உன்னை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும் இல்லையா. அவர் சொல்கிறாரு, இப்படி இருந்தால் தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியும் பிறர் இடறுதலுக்கு எனது சுயாதீனம் என்ன பண்ணக்கூடாது, வழிநர் சுயாதீனம் உண்டு தான், இல்லைன்னு நான் சொல்ல, ஆனால் பிறர் இடரல் அடையக்கூடாது. அதனால் நான் அதை செஞ்சால் என்ன அப்படின்னா, நீ என்ன பண்ணுவேன், செஞ்சுட்டு நீ பாட்டுக்கு போயிடுவேன், அதை பார்க்குற மற்ற பலவீனமுள்ள என்ன பண்ணுவோம், சரி செய்கிறது தப்பு இல்லை போல், இவங்க செய்யும்போது நம்மளும் அது மாதிரி என்ன பண்ணலாம். அப்போ என்றால் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்காது கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஒரு உறுதியான நிலைத்தன்மை இல்லாததாக போயிடும். அதனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அது பெரிய தவறு என்று அவர் இந்த கிரேக்க நாட்டிலே உள்ள அந்த கொரிந்து சபை விசுவாசிகளை அவர் எச்சரிக்கத்தக்கதாக, அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை அப்படி தானே, அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும், உன்னுடைய சுயாதீனம் பிறருக்கு என்ன பண்ணக்கூடாது, இடறுதலை ஏற்படுத்துகிறா இராதபடி. சுயநலமற்ற அன்பு இந்த திங்கட்கிழமை பாடத்தில் நம்ம கொடுத்துருக்காங்க. திங்கட்கிழமை பாடத்தில் சுயநலமற்ற அன்பு இல்லையா, ஒரு அன்பானது அவர் என்ன சொல்கிறாருன்னா, புசிக்கவும் குடிக்கவும் எனக்கு என்ன உண்டு, எனக்கு எல்லா விதமான ஒரு அவர் சொல்கிறது, அதாவது விசுவாசிகள் வீடுகளில் சாப்பிட்றதையும் பானம் பண்ணுவதை பற்றி அவர் பேசுகிறார். வேறு எதாவது தவறான உணவு பழக்க வழக்கங்கள் அல்ல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானும் பர்ணபாவம் மட்டும்தான் வெளியில் இடத்துல வேலை செஞ்சு எங்களுக்குரியதை நாங்கள் சம்பாதிச்சுக்கணுமா, ஏன் எங்களால் வந்து மற்றவர்களைப் போல் எனக்கு வந்து
என்னால் கேட்டு வாங்க முடியாதா விசுவாசிகள்கிட்ட இருந்து உதவிகளை? அப்படி தானே அவர் சொல்கிறார். கொரிந்து பட்டணத்துக்கு இந்த 1 நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதும்பொழுது 9ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக அவர் சொல்வதை நம்மால் பார்க்க முடியுது. அருமையான ஆண்டுடைய நான் உங்களுக்கு வாசிக்க ஆசைப்படுறேன். நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுயாதீனன் அல்லவா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரிகளாக இருக்கிறீர்களே. நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலன் அப்படி சொல்லிக்கிட்டே வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த இடத்துல புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அப்படின்னா விசுவாசிகளை சார்ந்து ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு அதிகாரம் இல்லையான்னு கேட்கிறார். அவர்கள் கொடுக்கும் பணத்தில் நான் வாழ்க்கை நடத்த முடியாதா? முடியுமே இல்லையா? மற்ற அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுறாங்களாம்? கேபான்னு சொன்னால் பேதுரு, கேபாவும் மற்ற சகோதரரும் செய்வது போல் நானும் என்ன நாங்களும் என்ன பண்ணலாம்? ஆனால் எங்கள் சொந்த கைகளினாலே நாங்கள் வேலை செய்து சம்பாதித்து அதிலிருந்து வருகிற இதுதான் எங்கள் உணவிற்கு நாங்கள் பயன்படுத்துவோம். எங்கள் லைவ்லிஹுட் வந்து நாங்கள் சுயமாக சம்பாதித்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் என்ன பண்ணுறோம்? நாங்கள் ஓட்டத்தக்கதாக. அப்படி தானே சொல்கிற. நம்ம வந்து எல்லா விதமான ஒரு சலுகைகளும் நம்முடைய செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் வந்து எல்லா சலுகைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு பாஸ்டர். அப்படி தானே எல்லா சலுகைகளும் கொடுத்ததுனால நம்ம சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அது 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 வந்து ஊழியர்களுடைய விசுவாசத்துக்கு வந்து தடங்களாக இருக்கிறது போல் தெரியும். ஏன்னா சில சபைகளில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸில் கூட இப்போ பெண்டிகாஸ் இருக்குது, சிலோன் பெண்டிகாஸ் இருக்குதுன்னா போகிறதுக்கு மட்டும்தான் அந்த இடத்துக்கு உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. பஸ்ஸுக்கு இல்லை ட்ரெயினுக்கு. திரும்பி வரும்போது நீங்கள் விசுவாசத்தால் வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த விசுவாசி உங்களுக்கு கொடுக்கக்கூடியதுலேருந்து தான் நீங்கள் என்ன பண்ணணும்? திரும்பி வரணும். இல்லை அங்கேருந்து நடந்து வர வேண்டி வரும். அந்த மாதிரி காரியங்களாம் நம்மளை என்ன பண்ணல, அவங்க விடவே இல்லை. ரொம்ப ஞானமாக நம்ம கஷ்டப்படக்கூடாது பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? எல்லா இதையும் சலுகைகளும் இதுதான் அவர் கேட்குறாரு. நீங்களாலையும் பெற்றுக்கொள்ள முடியாதா இல்லையா? சபையிலிருந்து எங்களால் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள மற்ற அப்போஸ்தலர்களும் கேபாவும் செய்வது போல் நாங்களும் செய்ய எங்களுக்கு வந்து என்ன உண்டு? உரிமை உண்டு. ஆனால் நாங்கள் என்ன பண்ணல, அப்படி அதை நாங்கள் செய்யலை என்று சொல்லி அவர் சுயநலமற்ற ஒரு அன்பு இல்லையா? அவனவன் தன் மனைவியை கேபாவை போல நானும் ஒரு மனைவியை ஒரு சகோதரியை நான் அழைத்து கொண்டு செல்ல முடியாதா என்று கேட்கிறார். அப்படி தானே இன்றைக்கி பாடத்தில் அவர் திருமணம் ஆகாதவர்னு கொடுத்துருக்காங்க. 2 காரியம் இருந்திருக்கும். ஒன்று, அவர் திருமணம் ஆகாதவராக இருந்திருக்கணும். இல்லை திருமணமாகி மனைவி அவரை விட்டு சென்றிருக்க வேண்டும். சனகரி சங்கத்தில் சேரணும் அப்படின்னு சொன்னால் அதில் சட்டத்திட்டங்களில் ஒன்று என்னன்னு சொன்னால் அவங்க திருமணமாகி இருக்க வேண்டும். சரிங்களா? ஒரு கால் திருமணமாகி மனைவி அவரை விட்டு பிரிந்து சென்றிருக்கலாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனால் இன்றைக்கி பாடத்தில் வந்து அவர் திருமணமே ஆகலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருந்தாலும் சரி, அவர் இந்த இடத்துல என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னிங்கன்னா, பிழைப்புக்காக அவர்கள் கைத்தொழிலையே என்ன பண்ணாங்க? அவங்க கூடாரம் செய்கிற தொழிலை அதே போல் பர்னபாவுக்கும் வேறு ஏதோ ஒரு தொழில் செஞ்சுருக்காரு. நல்ல வருமானத்தை இன்னும் வேறு பாடத்தில் திங்கக்கிழமை பாடத்தில் அதை அழகாக கொடுத்துருக்காங்க. அவர் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு சபையிடமிருந்து உதவி பெறுவது நியாயமானது என்று சொல்கிறார்கள் இல்லையா? பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லிட்டார். லேவியராகமத்தில் அந்த தேவாலயத்திலே பலிபீடத்திலே பணி செய்கிறவர்கள் பலிபீடத்திற்குரியவர்களிலே அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆகார விஷயமாக இருந்தாலும் சரி, பலியிடக்கூடிய காரியங்களில் இருந்திருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன உண்டு? உரிமை உண்டு என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவரே அதை சொல்லுகிறார் இல்லையா? அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து இந்த அதிகாரத்தை செலுத்தலானா எங்களுடைய ஊழியத்திற்கான தேவையானதையும் உணவிற்கான தேவையானதையும் நாங்களே சம்பாதித்து என்ன பண்ணோம்? நாங்களே சம்பாதித்து உழைத்து அவைகளை நாங்கள் என்ன பண்ணோம்? நாங்கள் செய்து கொள்ளத்தக்கதாக என்று அவர் சொல்லத்தக்கதாக தானே. ரொம்ப சிரமப்பட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஊழியத்தை செஞ்சுருக்காரு. சாப்பாட்டுக்கு வேண்டியதையும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அதே நேரத்தில் ஊழியத்தையும் என்ன பண்ணாங்க? அவங்க செஞ்சாங்கன்னா கொஞ்சம் சற்று கடினமான ஒரு காலகட்டத்தை அவர்கள் கடந்து சென்றிருக்க வேண்டும் தங்கள் ஊழிய வாழ்க்கையிலே, பாதையிலே. அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை இல்லையா? அப்போது செவ்வாய்க்கிழமை பாடத்தில் கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்ளுதல் என்று ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டது இல்லையா? அப்படியே சொல்லிக்கிட்டே வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த விக்கிரகாரனுக்கு விலகி ஓடுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து 10ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இஸ்ரவேலருடைய வாழ்க்கையிலே நடந்த அனுபவத்தை வந்து என்ன செய்கிறாரு? அவங்கக்கிட்ட அவர் பேசத்தக்கதாக தானே. என்ன நடந்தது? இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் என்னென்ன பண்ணாங்க அவங்க அப்படின்னு சொன்னால்,
எல்லா விதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவங்க என்ன பண்ணாங்க, வனாந்தரத்தை ஆண்டவர் கொடுத்து அற்புதமாய் அவர்களை வழி நடத்தி வந்த போதிலும் கூட அவர்கள் இடத்துல பாவங்கள் காணப்பட்டதை நம்மால் விபச்சாரம் செய்தார்கள் அவர்கள், உணவுக்காக அழுதார்கள் அவர்கள், அவிசுவாசத்தில் அவர்கள் நிலைத்து நின்றார்கள் என்று நாம் அநேக காரியத்தை என்ன பண்ணலாங்க அவங்கள பற்றி நம்ம சொல்லலாம். அப்படிதானே? அவங்க இருந்த அந்த வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது பவுல் அடுக்குகிறார். என்ன அடுக்குகிறார் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 10 அவர்களை சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல் நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அப்படிதானே? கொள்ளிவாய் சர்ப்பங்களை தேவன் என்ன செய்தார், அவங்க அடங்காத ஒரு ஜனமாக இருந்தது இல்லையா? ஆண்டவர் இஸ்ரவேலரை பற்றி சொல்லும்பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உன் பிடரியின் நரம்பு இரும்பென்று நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லத்தக்கதாக வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று நாம் என்ன செய்கிறோம், புதிய ஏற்பாட்டில் நம்ம சேவான் என்ன பண்ணுறாரு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். மரிப்பதற்கு முன்பாக சொல்கிறார். ரொம்ப கீழ்ப்படியாக இன்றைக்கும் கூட அப்படி தான் நடந்துக்கிறாங்க அவங்க இல்லையா? மனிதாபிமானத்தை எல்லாம் மீறி அந்த காசாவை வெறும் முதல் காசாவில் யாருக்கும் சண்டை நடந்தது அப்படின்னா சிம்சோனுக்கும் பெலிஸ்தியருக்கும் தான் சண்டை நடந்தது. அதுதான் முதல் நம்ம அந்த இடத்த அது முன்னாலே பேர் வருது. ஆனால் அந்த இடத்துல நடந்த சம்பவங்களை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், நியாயாதிபதிகள் புத்தகத்தில். அது அப்படியே டோட்டலாக அவங்க ஜெனோசைட் பண்ணுறாங்க. அந்த காசாவில் யாருமே இருக்கக்கூடாது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பகை போலெல்லாம் அவங்க இறக்கத்துக்கு இடமே இல்லாமல் அவங்க அதே போல் தான் தேவகுமாரனே அவங்க சிலுவையில் அறைந்தாங்க இல்லையா? அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க அந்த இடத்துல, அவர்களில் சிலர் என்ன பண்ணாங்களா, ஆண்டவரை பரீட்சை பார்த்து அவர்கள் அழிந்து போனார்கள் என்று சொல்லத்தக்கதாக. அதான் செவ்வாய்க்கிழமை பாடத்தில் கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்ளுதல் இல்லையா? விபச்சாரம் வேசித்தனத்துக்கு விலகி இருக்கணும், விக்கிரக ஆராதனைக்கு விலகி இருக்கணும், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களுக்கு விலகி இருக்கணும். அப்புறம் கடந்த காலத்தில் இஸ்ரவேலர் செய்தது போல நாமும் அதே தாவல்களையும் பாவங்களையும் செய்யாதவர்களாக இல்லையா? கிறிஸ்தவ திருச்சபைக்கு, புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கத்தக்கதாக இந்த கிரேக்கு தேசத்தில் இருந்த கொரிந்து பட்டணத்து சபைக்கு ஐரோப்பியர்கள், நீங்கள் எல்லாம் இங்கே ஆசையால் நீங்கள் என்னென்னா தப்புன்னு சொல்கிறீங்களோ அவங்களெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. அங்கே விளையாச்சிங்களா, அவங்களுக்கு இதெல்லாம் இங்கே பாவம்னு தெரியுது, அவங்களெலாம் அவங்களுக்கு அங்கே பாவம் கிடையாது. அதை ஒரு ஒழுங்கு முறைப்படுத்துகிறார் பவுல் அப்போஸ்தலன். சரீரமா, திருமணமா, உணவு காரியமா, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட உணவுகளை புசிப்பதா, எல்லாத்தையும் எப்படி அதை நம்ம அணுகி அஞ்ஞான மார்க்கத்தின் வழிமுறைகளிலிருந்து முற்றிலுமாக மாறி நம்ம எப்படி கிறிஸ்துவ விசுவாசத்துக்களாக பாதுகாத்து கொள்வது என்பதை பற்றி தான் அவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த இடத்துல மிக அழகாக தெளிவாக அவர் என்ன செய்கிறார், எழுதத்தக்கதாக. அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை, புதன்கிழமை பாடத்தில் நாம் பார்க்கக்கூடிய வேளையில் புதன்கிழமை பாடத்தில் அவர் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, விக்கிரக ஆராதனைக்கு எதிரான எச்சரிக்கை. அப்படிதானே? விக்கிரக ஆராதனை விலகி ஓடுங்கள் என்று அவர் சொல்ல நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்துக்கு நான் வாசிக்கிறேன். அங்கே அவர் என்ன சொல்லுகிறார்னு சொன்னால், அவர்களில் அதான் அந்த அனுபவத்தை சொல்கிறார் அவர். அப்படிதானே? சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள் இல்லையா? இவர்களெல்லாம் திருஷ்டாந்தங்களாய் அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கணவன் இல்லையா? மனுஷருக்கு நேரிடு அப்படி சொல்லிட்டு 14ஆவது ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடுங்கள். என்ன பண்ணணுமா? விலகி ஓடுகிறவர்களாக. இதுதானே? பழைய காரியங்கள் எதுவுமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. நாள் குறிக்கிறது, நாள் பார்க்குறது, நல்ல நேரத்தில் கல்யாணம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி 4லேருந்து 6:30க்குள்ளன்னு போடுறது கல்யாண கார்டில், இதெல்லாம் இருக்கவே கூடாது. அஞ்ஞான பழக்கத்துலேருந்து நம்ம வந்துட்டோம். கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொண்டு உலக ரட்சகராகவும் நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோன்ற நம்பிக்கை இருக்கணும் நமக்கு. அதுதானே? எல்லா அஞ்ஞான பழக்க வழக்கத்தையும் விட்டு நம்ம விலகணும். இல்லை பரவாயில்ல, சில நேரத்தில் நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா கூட அந்த திருமண நேரமோ இல்லை வேறு எது நல்ல நேரங்கள் கெட்ட நேரங்கள் வரும்பொழுது உறவினர்கள் கற்றுக் கொடுப்பாங்க.
இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, அப்படி செய்யவே கூடாது. நம்ம இல்லைங்களா? வேத வசனத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த சம்பிரதாயங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் முற்றிலுமாக அதிலிருந்து நாம் வெளியேறி இருக்க வேண்டும். அப்படிதானே? அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டதற்கு அர்த்தமே கிடையாதுன்னு நாம் பார்க்குறோம் அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை, இல்லையா? கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளம் என்னது? சுத்தமாக எந்த இதுலையுமே பார்க்கக்கூடாது. அப்படி தானே? எந்த காரியங்களையும் பார்க்காம, இது நல்ல நேரத்தில் பாஸ்டர் காலையில் 6 மணிக்கெலாம் ஜெபம் பண்ண வந்துடுங்க, வீடு கட்ட போகிறோம். முதல்ல எனக்கு தெரியாது 6 மணிக்கெலாம் ஏன் வருது, 9 மணிக்கு போனால் ஜெபம் பண்ண முடியாதா, இல்லைன்னு சொன்னால் வீடு கட்டப்படாதா அப்படின்லாம் நான் யோசிப்பேன். அப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது, இது இன்னும் இந்த பழக்கங்கள்லாம் இருக்குது என்று சொல்லி. அதுதானே? அதெல்லாம் விட்டு ஒழிச்சிடணும், எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்று இயேசுவானவருடைய அவரை ஏற்றுக்கொள்கிறேன் உலக ரட்சகராக சொந்த ரட்சகராகன்னு சொன்னதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு பழக்க வழக்கமும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. பழைய வாழ்க்கையில் இருந்த பழக்க வழக்கங்களில் எதுவும் அந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் காணப்படாதபடி அருமையான ஆண்டோடைய பிள்ளைகள். அப்படி தானே? நான் அதில் ரொம்ப எச்சரிக்கையாக நான் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், விக்கிரகரானுக்கு எதிராக அவர் என்ன சொல்லுகிறார்னு சொன்னால், தேவன் அதனால தான் அவங்க அதை படைக்கப்பட்டது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் ஒரு முறை ஒரு வீட்டில் சொன்னாங்க, பாருங்கள் நான் உப்பு போட்டு வச்சேன், இதில் உப்பே இல்லை. இப்போது படத்துக்கு முன்னால் வச்சு படைச்சிட்டு சொன்னாங்க ஒரு இந்துக்களுடைய வீட்டில், அவங்க டெத்து இதில் சொல்கிறாங்க. அவங்க அப்போனா என்னவா, மரித்து போனவங்களுடைய ஆவி உப்பை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடுச்சான். அந்த மாதிரி நடக்குமாங்க? மரித்தவங்களுடைய ஆவி வரவே வராது. முதலாவது சாத்தான் அந்த மாதிரி ஏமாற்றினுக்கிறான் ஜனங்களை. அப்படின்னா அப்போது சுத்தமாக நம்ம என்ன பண்ணிடணும், விலகி எந்த இதையுமே நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எந்த விதத்தில் அது வந்தாலும், உறவினர்கள் மூலமாக வந்தாலும் சரி, இல்லை சுற்றுத்தார்கள் மூலமாக வந்தாலும் சரி, இல்லையா, பழைய எதுக்கு என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது நம்ம. அப்போனா புதன்கிழமை அதுதான் அவர் சொல்கிறாரு, அவர்களுக்கு அவங்க எதுக்கு பலியிட்டாங்களாம் அவங்க, இல்லையா? கர்த்தருடைய பாத்திரம்னா என்னது? ராபோஜனம். கர்த்தருடைய பாத்திரத்திற்கும் பேய்களுடைய பாத்திரத்திற்கும் சம்பந்தம் ஏது என்று அவர் கேட்கிறார், இல்லையா? நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது அந்த தொடர்பே இருக்கக்கூடாது, அஞ்ஞான தொடர்பே இருக்கக்கூடாது ஒரு கிறிஸ்தவனுக்கு. என்றைக்கு ஞானஸ்நானம் பெற்று சபை உள்ள வருமோ அன்றைக்கே எல்லாத்தையும் சுத்தமாக மறந்துட்டுக்கணும் நம்ம. சரிதாங்களா? டோட்டலாக என்ன ஆயிருக்கணும், முழுவதுமாக மனம் திரும்புதல் ஏற்பட்டிருக்க வேண்டும், இல்லையா? அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆண்டு என்ன பண்ண மாட்டார், நம்முடைய மனம் திரும்புதலை, நம்முடைய ரட்சிப்பை அவர் அங்கீகரிக்க மாட்டார். அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை, வியாழக்கிழமை பாடத்தில் விக்கிரக ஆராதனையை மேற்கொள்ளுதல், இல்லையா? அது எப்படி நம்முடைய சுயநலத்தை தேடாமல் பிறருடைய நலத்தை தேடும் பொழுது விக்கிரக கோவில்களிலே சென்று அவர்கள் சாப்பிடுகிற பழக்கங்கள் இருந்தது. யாருக்கு? கிரேக்க தேசத்தில் இருந்த இந்த கொரிந்து பட்டணத்து மக்களுக்கு, இல்லையா? நான் முதலே நான் சொன்னேன், அது இடரலாக அமைந்தது பிறருக்கு, இல்லையா? அந்த தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா மார்ஸ் என்கின்ற அந்த தெய்வம், யுத்த கடவுள் ஜியூஸ் சொல்லுவாங்க. நிறைய ஹெர்குலஸு, அட்லஸு, அதுக்கப்புறம் நிறைய தெய்வங்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தெய்வங்கள். எப்படி இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே உள்ள பெரிய மார்க்கத்தில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தெய்வம் என்று வைத்திருக்கிறார்களோ, அதே போல் அந்த தேசத்தில் என்ன பண்ணுச்சு, இருந்தாங்க அநேக தெய்வங்கள் அவங்க வைத்திருந்தாங்க, பார்த்துக்கோங்க. அப்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இதில் இருந்தெல்லாம் நீ என்ன பண்ண, விலகி சுத்தவானாக ஒரு நல்ல கிறிஸ்தவனாக, அப்படிதானே? ஒரு கிறிஸ்தவ ஒழுக்கம் ஒரு இடத்துல காணப்படணும் அப்படின்னு அவர் சொல்ல வர்றார். முற்றிலுமான மனம் மாறுதல் இருக்க வேண்டும். எந்த விதத்திலையும் நம்ம எந்த மார்க்கத்தை விட்டு வந்தோமோ அந்த மார்க்கத்தினுடைய சாயல் நம்மகிட்ட தெரியவே கூடாது. இதுதான்ங்களா? ஆமாம். ஏனென்று சொன்னால் அவர்னா ஏசாமி கூட என்ன போச்சார் அப்படின்னு சொன்னால், அங்கே வியாழக்கிழமை பாடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விக்கிரகாரனை பற்றி அவர் பேசும்போது முதல் 4 கற்பனை பற்றி என்ன சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
மார்க் எழுதின சுவிசேஷத்திலே அது வருகிறது. 12ஆம் அதிகாரத்திலும் 10ஆம் அதிகாரத்திலும் அவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாக இருக்கிற 2வது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இல்லை, இந்த 2 கற்பனைகளில் உங்களுக்கு 10 கற்பனை அடங்கி இருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லத்தக்கதாகும் இல்லையா? முதல் 4 கற்பனைகளுக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுதல், விக்கிரக ஆராதனையை மேற்கொள்வது எப்படி நான் ஒரு கிறிஸ்தவனாக நான் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், நமக்கு அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, டோட்டலாக அவங்கக்கிட்ட நம்ம என்ன ஆகிட்டு இருக்கணும், கட் ஆஃப், முழுவதும் அவங்கள விட்டு நம்ம விலகி இருக்க வேண்டும். பழைய உறவுகள் சில வேளைகளில் அழைப்பார்கள், நம்ம இங்கே வாங்க அங்கே வாங்க, ஒரு திருவிழா நடக்குது வாங்கன்னு வாங்க, சும்மா குழந்தைங்களை கூட்டின்னு அங்கே மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டு வாங்கன்னு வாங்க. போகவே கூடாது நம்ம. அதாங்களா டோட்டல். சில கிறிஸ்தவ வீடுகளில் தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வாங்கி வச்சு வெடிக்கிறது நம்ம பார்க்குறோம். பட்டாசு வாங்கலாம், தப்பு கிடையாது. பட்டாசு வாங்கி நியூ இயருக்கு வெடிக்க வச்சுக்கோங்க. நீங்கள் அதை அந்த நாளில் வெடிக்கிறீங்க தீபாவளி அன்னைக்கு, அப்படிதானே? வாங்கலாம், ஆனால் அதை என்ன பண்ணக்கூடாது, நம்ம பயன்படுத்தணும். அதனால் நம்மளும் எப்படி தெரியும், பார்க்குறதுக்கு ஒரு அஞ்ஞான மக்களை போல தெரியத்தக்கதாக முற்றிலுமான ஒரு அவர்களை விட்டு விலகினவர்களாக நீங்களும் நான் என்ன பண்ணோம், காணப்படணும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நமக்கு என்ன செய்வாருங்க, ஆண்டவர் செய்வார். நீங்கள் கவனமாக இருங்க இந்த காரியத்தில், சரிதாங்களா? சாத்தான் நம்ம ஏமாற்றி விடாதபடி. உறவுகள் நமக்கு தேவைதான், அது உறவுகளோடு இருக்கணும். அவங்க நம்ம மேலே உரிமை கொண்டாட விடக்கூடாது. நம்ம கிறிஸ்தவங்களாக மாறினதுக்கப்புறம் எந்த உரிமை கொண்டாட, அஞ்ஞான பழக்க வழக்கங்கள் நம்ம இழுக்க, அதற்கான உரிமையை கொண்டாடாதபடி நம்ம பார்த்து கொள்ளணும் ரொம்ப கவனமாக. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னீங்கன்னா, அப்படிப்பட்ட நம்ம உண்மையாக இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணுவோம், நம்மோடு கூட நிலைத்திருக்கும் முழுவதுமாக இல்லையா? அவர் கேட்கிறார், கர்த்தருடைய பாத்திரத்திற்கும் இல்லையா, கர்த்தருடைய பாத்திரத்திற்கும் பேய்களுடைய பாத்திரத்திற்கும் சம்பந்தம் ஏது என்று அவர் கேட்கத்தக்கதாக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அப்படிப்பட்ட காரியங்களை விலகி நம்மை இந்த வார பாட தலைப்பின்படி எல்லாம் தேவ மகிமைக்கென்றே செய்யத்தக்கதாக ஃபுல்லி கட் ஆஃப் ஆகிடணும் நம்ம. சரிதாங்களா? அப்புறம் அதை ரிலிங்குஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதுதானே ரிலிங்குஷ் அப்படின்னா முற்றிலுமாக துரத்தல். பிரார்த்தனை செய்வோம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தராகிய எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரை, எல்லாவற்றையும் உடைய நாம மகிமைக்கென்று செய்யத்தக்கதாக அஞ்ஞான பழக்க வழக்கிலிருந்து மீட்கப்பட்ட நாங்கள் மீண்டும் அதற்கு சென்று விடாதபடி யாருடைய வற்புறுத்தலினாலும் யாருடைய ஆலோசனையும் நாங்கள் கேட்காமல் கர்த்தருக்கென்று வேத வாக்கியங்களின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நிலைநிறுத்தி கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கிரேக்கு பட்டணத்தில் இருந்த கொரிந்து சபையார், ஆண்டவரே, எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெரியாமல் தவிர்த்தது போல நாங்கள் இப்போது இல்லைப்பா. வசனங்கள் மூலமாக தெளிவாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனபடினால் அஞ்ஞான பழக்க வழக்கங்களை ஒப்பு கொடுக்காமல் நீர் எங்களை பாதுகாத்து உடைய கிருபையிலே நீர் எங்களை வழி நடத்தி நிலைநிறுத்தி நித்தியத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வாழ நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து தாவரம் உடைய தூய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இந்த நாமத்திலே வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென்.